இந்த தேர்தல் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேருல ஏதாவது ஒரு விஷயம் வெளியில வந்துகிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படிங்கறத வீடியோ கடைசியில சொல்றேன். இப்போ கருத்து கணிப்புல என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உருவாயிருக்கு. ஆனா உண்மையான போட்டி 3 கட்சிகளுக்கு மட்டும்தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இப்பவே எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்கள கணக்குல எடுத்துக்க தேவையில்ல. இப்போ வெளியில வந்திருக்க கருத்து கணிப்புல கூட திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சிகளுக்கான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஆளும் கட்சியான திமுகக்கு 35% வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு 32% வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. திமுகவை விட 3% வாக்கு வங்கி தான் தாவேகாக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதிமுகக்கு 30% வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. சோ முதல் இடத்துல திமுகவும், இரண்டாவது இடத்துல தாவேகாவும், மூன்றாவது இடத்துல அதிமுகவும் இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு மூலமா சொல்லியிருக்காங்க. 3 கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைய அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டை பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா சர்வே முடிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தாவேகாக்கு 18 இல்லனா 20% வாக்கு வங்கி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புல மட்டும்தான் தாவேகாக்கு 32% வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க. இப்படி வெளிப்படையா உண்மையை சொல்றதுக்கு ஆளும் கட்சி எப்படி விட்டாங்க அப்படின்னு தெரியல. சோ அதை நினைக்கும் போதுதான் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, உண்மையாலுமே தளபதிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.